நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நீங்க கேமரா உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாது. அஸ்ட் போன் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஏய் சி இரு, நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உருப்புலான்னு சொல்லி நம்மளுடைய சம்மர் கேம்ப போட்டு வச்சிருக்கோம். சம்மர் கேம்ப்ல பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அது எதுவும் சொல்லக்கூடாது. அதனால ஸ்ட்ரெயிட்டாவே நான் சொல்லிடுறேன். ஒரு சைலேஷ் அப்படிங்கிறவரு வடக்கர், அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் மெசேஜ் பண்ண மாதிரி ஃபீஸ் கேட்டு அனுப்பிச்சிருக்காரு. ஃபீஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. தென் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். எல்லா பிரான்ச் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். தென் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஓகே டன், பேமெண்ட் நம்பர் சென்ட் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்க அதுவும் வந்துட்டு பேமெண்ட் நம்பர் அதுவும் அனுப்பிச்சு வச்சாச்சு. அவர் வந்துட்டு உடனே மெசேஜ் பண்ணியிருக்காரு, சாரி பை மிஸ்டேக் பேமெண்ட், சென்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட், ப்ளீஸ் மேம் ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா பேமெண்ட். நான் அந்த பேமெண்ட்டை பார்க்கல. நீ பாத்தியா? யாரும் பார்க்கல. என்ன பண்ணிருக்காருன்னா 999 ரூபா வந்துட்டு நாங்க ஆஃபர் பிரைஸ்ல 5 கோர்ஸ் சேர்த்து நாங்க போட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணிருக்காரு, மெசேஜ்ல கூகுள் பேல போயிட்டு மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்காரு 9999 9999 ரூபா அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. போட்டு கிரீன் கலர் மார்க் டிக் மார்க் எல்லாம் போட்டு பெய்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு தலைவர். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்காருன்னா 9,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாராம். அதை வந்துட்டு நாங்க ரிட்டர்ன் பண்ணுமா, அது ரிட்டர்ன் பண்றதுக்கு போட்டு வச்சிருக்காரு. அது நாங்க என்ன பண்ணிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க. அதை பண்ணிட்டு நாங்க அனுப்பிச்சது, சாரி சென்ட் 20,000 பை மிஸ்டேக், ப்ளீஸ் சென்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு யோ மதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ யாரு மதர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பர்ல இருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த அவனி சர்மா ஷீலேஷா அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து பண்றாங்க சைலேஷ், இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு நீங்களே பார்த்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேமெண்ட் வச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் முக்கியமாக பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கவங்க அவசரத்தில் வந்துட்டு ஓகே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி இப்போ ரிப்ளை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ யாருமே இது மாதிரி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பாருங்க. ஏன்டா நீங்க தான் படிக்கலினாலும் எங்களை பார்த்தாலும் முட்டா மாதிரியே தெரியுது. டேய் சைலேஷ் கேமரா மண்டையா, நீ மட்டும் என் கையில சிக்கின. ஓகே, நீங்க யாரும் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. பை பை. ஓகேவா? நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, திரும்ப அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுமா? சரி ஓகே ஓகே வச்சுங்க. எனக்கு புரியல, எதுல ஆரம்பிக்கணும்? நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நீங்க கேமரா உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாது. என்கிட்ட மூஞ்சி பார்த்து சொல்ல வேணாம், அது ரொம்ப கஷ்டம். நீங்க கண்டென்ட் வந்துட்டு பிளாக் பண்றீங்க.